ஆனா 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வாக்குப்பதிவு நடப்பது. இந்த தளி சட்டமன்ற தொகுதியில யாருக்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு கட்டாயமா ஜெயிக்கிறாரு. ஏன்னா இந்த ஏரியால 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. 2 பேருமே ஆனை ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. எங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா அதிகம் இருக்குது. யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல. அதுக்காக எல்லா ஜனங்க இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி வந்தால் சென்ட்ரலில் இருக்குது, ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக இந்த வாட்டி பிஜேபிக்கு போடணுன்ட்டு ஜனங்கள்லாம் தீவிரமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜனங்கள்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிற ப்ராப்ளம் ரோடு ஒன்று நல்லா பண்ணல, அதாவது ஆன ப்ராப்ளம் அந்த திமுக கார் ஜெயிச்சாரு, அவரு உதவி பண்ணல, அப்படியே ஆன ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. இன்னொரு எம்எல்ஏ ஜெயிச்சார் கம்யூனிஸ்ட்காரரு, அவரு பண்ணல. அப்படி இருக்கும்போது ஜனங்க எல்லாமே பார்த்துருக்காங்க 15-20 வருஷமாக. கண்டிப்பாக இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம எங்கள் தொகுதிக்காரர் எல்லாரும் தீவிரமாக இருக்காரு. திமுக சொல்லுது நாங்கள் இந்த தொகுதிக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம்னு. ஆனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி குறைகள்லாம் இங்கே பெரிய அளவில் இருக்குது? ஐயா, நீங்கள் வேணுமென்னா நம்ம தொகுதி எல்லாம் பாருங்க. யார் கேட்டால் இப்போதைக்கு 20-25 வருஷமாக எங்கள் தொகுதியில் ஆனை ப்ராப்ளம்ன்றது நிறைய பேர் வருஷத்துக்கு 5-10 பேர் சாகுறாங்க. ஏதோ காசு கொடுக்குறாங்க, செத்து போனார் அன்ற நிலைமையில இருக்காங்க தவிர யாருமே ஆனை ப்ராப்ளமே கிளியர் பண்ணல. எங்கள் இந்த தளி தொகுதியில் 70% ஃபாரஸ்ட் ஏரியாலவே இருக்குது. அதுக்காக யாருமே உதவி பண்ணல. ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் பார்த்துருக்காங்க. 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தாங்க. திமுக காரர் இதை பண்ணுற, நாங்கள் இந்த வாட்டி வந்தால் முள் கம்பி போடுற, அது இது ஏதோ சொன்னாங்க. பட் யாருமே பண்ணல. அதுக்காக எல்லாமே பார்த்து விட்டு இந்த வாட்டி பிஜேபிக்கு போடணுன்ட்டு எல்லா தீவிரமாக இருக்காங்க. இது விஷயம் ஏதாவது பேசுறதுக்காவது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் அவங்கள பார்க்கறதுக்கு ஏதாவது? ஐயா, அவர் அதான் யாரான டெத்தான வந்து பார்க்குவாங்க, செய்வாங்க. அவள்கிட்ட விட்டாக்கா கவர்மெண்ட் சார்பாக எந்த அது வராது பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன் யாரும் எடுத்துக்கல.